வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து உண்மையிலேயே ஷீலாவுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஷீலாவுக்கும் எல்லை சங்கருக்கும் உண்மையிலே பக்கத்து வீட்டு குழந்தைய இவ்வளவு பாசமாக வச்சு கொஞ்சி அதுக்கு கண் மை வச்சு காலுக்கு மை வச்சு இருக்கீங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே பெத்த தாய் கூட அப்படி செய்யுமா என்னமோ தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை உனக்கு குழந்தை கொடுத்தாங்களா, அவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அது எங்காத்தால் இருக்கா, என்னைய ஓன்கிட்ட கொடுத்துருக்கலாம். அழகாக கண்மை வச்சு என்னைய பொட்டு வச்சு என்னை அழகு பார்த்துருக்கோம் ஷீலா. இப்போ பறக்காமல் போயிட்டேன், சரி அதை விடு. ஆனால் அந்த லெல்லை சங்கர் மூஞ்சியை காட்டு அப்படிங்கிறியா, எப்படியே காட்டுவாங்க? என்ன மெண்டலையா அவன்? இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, மூஞ்சியை காட்டாமல் நீங்கள் வீடியோ என்ன வேணாலும் பண்ணுங்க, காலை கையை காட்டுங்க, கண்ணிமை வைங்க, எது வேணாலும் வைங்க, ஆனால் மூஞ்சியை மட்டும் காமிச்சிடாங்க. ஏன் மாமியா நீ செருப்பு குண்டியாக அடிச்சிடும்னு பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைய கொடுத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல. எங்க நீ மூஞ்சியை காமி, அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? அவங்க மாமியா என்ன சொல்லும் சொல்லு. அவங்க மாமியா என்ன சொல்லும்? ஏண்டி நான் குழந்தைக்கு என்ன இந்த குழந்தைய தத்தெடுத்து உனக்கு கொடுக்கறதுக்காக உனக்கு கொடுத்தேன், வாடகைக்கு கொடுத்து அந்த பணத்தில் நம்ம சோத்தை திங்கிறதா பிய திங்கிறதா அப்படின்னு கேட்போம்ல அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார மாமியா. என்ன நெல்லை சங்கர் சொல்லுங்கள் நெல்லை சங்கர். அந்த அவங்க கேட்பாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்களா, அந்த குழந்தைய கொடுத்தவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போ அந்த பிள்ளை லாஸ்ட் வரை வளரணுமா வேணாமா? இல்லை அந்த பிள்ளைய வளரத்தை விடுவோமா? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை குழந்தை கொடுத்ததுன்னு நாங்கள் தான் வளர விடுவோமா? ஏம்மா இந்த பொழப்பு பிழைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்போம்ல. சொல்லுங்கள் நெல்லை சங்கர், எப்படி மூஞ்சி காட்டுவாங்க நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைய என்கிட்ட கொடுத்தீங்க, நான் ஒரு வீடியோ எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சேன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? மக்கள் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அதனால் மூஞ்சியை காட்ட மாட்டாங்க. 3 மாதம் கழித்து மூஞ்சியை காட்டுவோம். எப்போனா நாங்கள் ஒரு குழந்தைய இன்னொரு வாடகைக்கு எடுப்போம். வாடகைக்கு எடுத்து 3 மாதம் கழித்து இந்த இதான் என் குழந்தை அப்படின்னு காட்டுவோம். இப்போ காட்ட மாட்டோம். ஆமாம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ரைட்டா நெல்லை சங்கர்? இன்னும் நீ நாடத்தை நடத்துகிறா மாப்பிள்ளா. நாங்களே இருக்கோம். மக்களுக்கு உண்மையான பதிலை சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். மக்கள் ஏமாற்று போயிடக்கூடாது, என் தமிழ் மக்கள்களை ஏமாற்றக்கூடாது. அதுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா, அதுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாரு. கூடிய சீக்கிரம் உண்மையான வீடியோ என் மக்கள் தமிழ் மக்களுக்கு விரைவில் காட்டுவேன். அப்படி இல்லைன்னா நான் போனோம் அவ்வளோதான். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து.